ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு கிரேடப்பில் இன்றைக்கி நடந்த ஒரு மார்க் டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணிடுவோம். கொஸ்டின்ஸ் எந்த லெவலில் இருக்குது, ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஸோ கொஸ்டின் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக அந்த லெவலில் தான் இருந்துச்சு, எக்ஸாம் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒரு பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக்காக போயிடும், அப்புறமா டிஏ நம்பர் சீரிஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒரு பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எ பர்சன் இன்வெஸ்ட் 20% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம். மந்த்லி இன்கமாக ஆனுவல் இன்கம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. மந்த்லி இன்கம் சொல்கிறாங்க, 20% வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணிடுறாரு. ரிமைனிங்கில் 15%, இந்த வார்த்தையும் முக்கியம். ரிமைனிங்கில் 15%, இல்லை அந்த 20% போக டோட்டல்லேருந்து 15% அந்தது முக்கியம். ஸோ இங்கே வந்துட்டு ரிமைனிங்கில் 15% சொல்கிறாங்க. 15% ஆஃப் த ரிமைனிங் இன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் பைஸ் ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் ஃபார் 12,000. ரிமைனிங் அமௌண்ட் வந்து 35,600 சேவிங்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அவரோட இன்கம் வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸில் வந்து 20% வந்துட்டு எக்ஸ்ன்னு வேணாம், ஏதாவது ஒரு வேறு ஏதாவது பீன்னு எடுத்துக்கங்க. பீன்னு எடுத்து இன்ட்டு இதில் வந்துட்டு 20% வந்துட்டு அவருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் போயிடுது. அப்போ ரிமைனிங் எவ்வளவு? இப்போ நான் போட போகிறது வந்துட்டு என்ன மெத்தட்னா, அந்த சக்ஸசிவ் மல்டிப்ளிகேஷன், அதாவது ஃப்ராக்ஷனில் எழுதி அப்படியே சக்ஸசிவாக மல்டிப்ளை பண்ணிட்டு போவோம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு நம்ம ஃப்ராக்ஷன் வழி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 20% போயிடுச்சா, ரிமைனிங் எவ்வளவு? 80%. 80%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளவு? 4/5. ஸோ ரிமைனிங் 4/5 இருக்கும், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் போக 4/5 இருக்கும். இதில் 15%, இந்த ரிமைனிங்கில் 15% வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போயிடுது. ஸோ 15%ன்றது ஃப்ராக்ஷன் வேல்யூவில் 3/20. ஸோ 20 வந்து டோட்டலாக இருந்தால் 3 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போயிடுது. அப்போ ரிமைனிங் 17 யூனிட்ஸ் இருக்குமா? ஸோ ரிமைனிங் வந்து 17/20 ப்ளஸ் அவர் வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வந்து ஒரு 12,000க்கு வாங்குறாங்க. ஸோ 12,000 ஈக்குவல் டு, அதாவது இது எல்லாம் போக, இது இப்போ நான் சொன்னது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான், அவருடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு. ஸோ இது வந்துட்டு ரிமைனிங், ஓகேவா? ஸோ சேவிங்ஸ் வந்து எவ்வளோ பண்ணுறாரு? 35,600 சேவிங்ஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் ஒரு 12,000 வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இதை இதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா இந்த சைடு வந்துட்டு 47,600 வந்துடும். இந்த சைடு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 68/100 வரும். ஸோ P இன்ட்டு 68/100. ஸோ இதை 68ஆலே கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 7 டைம்ஸ் வருமா? ஸோ 700. ஸோ இந்த 100 மேலே போச்சுன்னா அவருடைய மந்த்லி இன்கம் வந்து 70,000. நம்மளோட கொஸ்டினில் ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. ஸோ ஆனுவல் இன்கம்னா மந்த்லி வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8,40,000 வரும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 8,40,000. கொஸ்டின் வந்து ஒரு மென்சுரேஷன் டாப்பிக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த மாதிரி மென்சுரேஷனில் எல்லாமே வேறு வழியே இல்லை, ஃபார்முலா வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். கியூபோட சர்ஃபேஸ் ஏரியானா டக்குன்னு உங்களுக்கு ஃபார்முலா மைண்டில் வரணும், 6a². ஸோ 6a² வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6144 cm². யூனிட்டும் ரொம்ப முக்கியம், மென்சுரேஷன்லேயும் சரி, ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ்லையும் சரி. cm² சொல்லிட்டாங்க. இஸ் மெல்டட் அண்ட் ரீகாஸ்டட் இன்டூ n நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ். ஸோ இந்த மாதிரி மாடலுக்கு எல்லாமே ஒரு பெரிய கியூப் இருக்குது, அதை வந்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து சின்ன சின்ன கியூப்ஸ் இவ்வளோ டைமென்ஷனில் ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற மாடல் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே நமக்கு வால்யூம் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு கிவன் டேட்டா வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ நமக்கு கியூபோட ஏரியா வேணும். கியூபோட ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும், a³. ஸோ நம்மகிட்ட 6a² தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஏவை கண்டுபிடிச்சாகணும். ஃபஸ்ட்டு அந்த பெரிய கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 6144. அப்போ a², இந்த 6ஆல் இது 6 அந்த சைடு போகும்போது டினாமினேட்டரில் போகும். ஸோ டிவைட் பை 6 பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ், 2 டைம்ஸ், ஸோ 4 டைம்ஸ். ஸோ 1024ஓட ஸ்கொயர் ரூட் வந்து என்னது? 32. ஸோ அப் டு 50 வரைக்கும் நம்ம எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் ஸ்கொயர், அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ கியூபோட சைடு வந்துட்டு 32. ஸோ a³ வந்துட்டு, அதாவது கியூபோட ஏரியா. ஸோ 32 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் கியூப் எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி சமம்லாம் கண்டிப்பாக கேன்சல் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 32
ஏரியா வந்து இது கியூப் பண்ணணும்னு சொல்லிட்டு 32 × 32 அதை மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கங்க 32 × 32 × 32. ஸோ இது வந்து ஏரியா, பெரிய கியூபோட ஏரியா. அடுத்து வந்து அதுலேருந்து நம்ம செய்ய போகிற சின்ன கியூப்ஸோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் சேம் நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சாகணும். ஸோ கிவன் சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து ஏ சைடை கண்டுபிடிச்சி அதை கியூப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a² வந்து 384. அப்போ a² வந்து 6 இந்த சைடு டினாமினேட்டரில் வந்துருச்சுன்னா டிவைட் ஆயிரும். ஸோ 6 × 4 டைம்ஸ், அப்போ a வந்து 8. அப்போ இந்த நம்ம பண்ண வேண்டிய ஸ்மாலர் கியூப்ஸோட ஏரியா வந்துட்டு a³ 8 × 8 × 8. ஸோ நமக்கு தெரியும் இந்த பெரிய கியூபோட வால்யூம் டிவைடட் பை இந்த சின்ன கியூபோட வால்யூம் போட்டோம்னா எத்தனை சின்ன கியூப்ஸ் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் கொஸ்டின்லையும் கேட்குறாங்க. ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 32 × 32 × 32 8 × 8 × 8. ஸோ இதை 8ஆல் கேன்சல் பண்ணால் 4, இதுவும் 4, ஸோ இதுவும் 4. ஸோ 4³ வந்து 64. ஸோ 64 நம்பர் ஆஃப் கியூப்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது அந்த n வேல்யூ கேட்குறாங்க, n நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ என்னோட வேல்யூ வந்து 64. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 64. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பார்த்துங்க. ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு 300 kg ஆஃப் லெமன் வச்சுருக்காரு. அதில் 120 kg வந்து 10% லாஸில் செல் பண்ணிடுறாரு. ரிமைனிங் 180 kg இருக்கா, அந்த 180 kg எவ்வளோ பர்சன்டேஜில் செல் பண்ணால் ஓவராலாக 12% ப்ராஃபிட் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதை நிறைய அப்ரோச் இருக்குது. ஸோ ஈஸியான அப்ரோச்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஸோ நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் லெமன்ஸோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லை லாஸ் பர்சன்டேஜ், ரிமைனிங் இருக்க லெமன்ஸோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மிக்சர் அண்ட் அலிகேஷன்னா அந்த டாப் 3 வந்துட்டு எல்லாமே ஒரே கண்டென்ட்டாக இருக்கணும். ஸோ மில்க் அண்ட் வாட்டரில் ஒன்று மில்க் எடுத்திங்கன்னா 3 இடத்துலையும் மில்கோட பர்சன்டேஜ் தான் போடணும், வாட்டர் எடுத்தால் வாட்டரோட பர்சன்டேஜ். இங்கே வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எடுக்கிறீங்கன்னா எல்லாத்தோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு 120 ஆர்டிகளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நாங்கள் வந்து லாஸ் சொல்கிறாங்க, ஸோ -10%. அதே மாதிரியே ரிமைனிங் இருக்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது, அதை தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 12% சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 120 லெமன்ஸோட ப்ராஃபிட்டு, ரிமைனிங் வந்து 180. ஸோ இதுதான் அலிகேஷன் ஃபார்மேட்டு. ஸோ இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் வரும். 60ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம அலிகேஷன் எப்பயும் போல யூஸ் பண்ணுவோம்னா -10 × 2 + 3x = 2 + 3 இன்ட்டு இந்த ஓவரால் பர்சன்டேஜ் 12. ஸோ இதுதான் அலிகேஷன் ஃபார்மேட், எல்லாருக்குமே தெரியும். ஸோ 3xோட வேல்யூ வந்து என்ன வரும், இது வந்து 16 இருக்கும், இது வந்து -20 அந்த சைடு போகும்போது +20 ஆயிரும். ஸோ 60 + 20 18 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 80/3%. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஒரு பைப் அண்ட் சிஸ்டம் டாபிக், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஒரே லைன்லேயே முடிச்சிடலாம். ஏ வந்து 20 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது, பி வந்து 15 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது, சின்னு ஒரு பைப்பை சேர்த்து ஆன் பண்ணும்போது அந்த டேங்க் வந்து 5 ஹவர்ஸில் ஃபில் ஆகுது. ஸோ சி மட்டும் எவ்வளோ டயத்தில் ஃபில் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக். ஸோ டைம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஏ பி ஏபிசி. ஸோ ஏ வந்து 20, இது 15, இது 3 சேர்ந்து 5 ஹவர்ஸ். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60. ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 4, இதனோட எஃபிஷியன்சி வந்து 12. ஸோ ஏ + பி வந்து 7, ஏ + பி + சி 12. அப்போ சி வந்து என்னவாக இருக்கும், 12 - 7 5ஆக இருக்கும். அப்போ சி அலோன் கேட்குறாங்களா. ஸோ 60/5 12 ஹவர்ஸ். ஸோ சி அலோன் வந்து 12 ஹவர்ஸில் இந்த டேங்கை ஃபில் பண்ணிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஒரு ஏஜஸ் ரிலேட்டட் டாப்பிக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேரோட ஏஜ் ரேஷியோ சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ராம்ன்ற பர்சனோட ஏஜ் 3 years ago சொல்கிறாங்க. ஸோ ராம் -3. ஸோ ராம் வந்து பர்சன்டேஜ், ஆறுன்றது பர்சன்டேஜ், ராமோட பர்சன்டேஜ். 3 years agoன்றனால R - 3 ரேஷியோன்றனால நம்ம இந்த டிவைடட் ஃபார்மேட்லேயே எடுக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு பர்சன் வந்து ஷாமோட ஏஜ் 4 years hence. ஸோ ஷாம்ன்றோட பர்சன்டேஜ் வந்து எஸ், 4 years ஆஃப்டர்ன்றனால S + 4ன்னு எடுக்கிறோம். இந்த ரேஷியோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 4:7. ஸோ 4:7 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7R - 21 = 4S + 16. ஸோ 7R - 4S = 37 வரும். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா the difference between their age
வில் பி 8 இயர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் ராமா இல்லை ஷியாமா யார் கிரேட்டர்னு தெரில. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ராம்னே எடுத்து பார்ப்போம். ஸோ ராம் வந்து கிரேட்டர்னால் ஆர் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 8 இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7R 7S ஈக்குவல் டு 8 × 7 56ன்னு வரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ் 7R மைனஸ் 7R கேன்சல் ஆகும். இங்கே வந்து ப்ளஸ் 7S மைனஸ் 4S வந்து 3Sன்னு வரும். ஈக்குவல் டு மைனஸ் 56 37. ஸோ மைனஸில் வருது. அப்போது ஷியாம் தான் கிரேட்டர். ஓகேவா? அந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதில் வெரிஃபை பண்ணி பார்த்துருவோம் வரல. ஸோ ஷியாம் வந்து கிரேட்டராகவும் ராம் வந்து ஸ்மாலராகவும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ அதே மாதிரி இன்ட்டு 8 7 போட்டிங்கன்னா இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சாரி, இது வந்து மைனஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, ஆல்ரெடி இது மைனஸில் தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிட்டிங்கன்னா கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3Sன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 56 + 37 86 93. ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து பர்சன்டேஜ் வந்து 31ன்னு வரும். அடுத்து குஷால்ன்ற இன்னொரு பர்சனோட பர்சன்டேஜை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து 4 இயர்ஸ் யங்கர் டு ஷியாம். ஸோ ஷியாமோட 4 இயர்ஸ் கம்மி யார்? குஷால்ன்றவர். ஸோ அவரோட ஏஜ் 27 வரும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இவரை விட 8 இயர்ஸ் கம்மியாக யார்? ராம். ஸோ அப்போ ராமோட பர்சன்டேஜ் வந்து 23. ஆஃப்டர் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ராம் அண்டு குஷால் இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் கேட்குறாங்க. ஆஃப்டர் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ளஸ் 17 பண்ணிங்கன்னா இது வந்து 44ன்னு வரும். இது வந்துட்டு 40ன்னு வரும். ஸோ ஆவரேஜ்னு என்ன பண்ணணும்? சம் டிவைட் பை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். 40 + 44 பண்ணிங்கன்னா 84 வரும். டிவைட் பை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 2 போட்டிங்கன்னா ஆவரேஜ் வந்து 42 வரும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 42. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு ட்ரெயின் ரிலேட்டட் சம்மு. ஸோ ஸ்பீட் அண்ட் டைம் டிஸ்டன்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா 2 ட்ரெயின் A and B ஆப்போசிட் டைரக்ஷனில் ரன் ஆகுது. அதில் ட்ரெயின் ஏவோட லென்த்து 350 மீட்டர் சொல்லிட்டாங்க. போத் ட்ரெயின் ரன்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் 2 parallel track. ஃபாஸ்டர் ட்ரெயின் கிராஸ்டு த ஸ்லோயர் ட்ரெயின் இன் 18 seconds. ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் B கேட்குறாங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லிட்டதுனால நம்ம ரெண்டு பேரோட ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்குவோம் ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு. இதுவே சேம் டைரக்ஷனை மைனஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து 90 + 108. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. அதே சமயம் நான் யூனிட் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா? இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பீடு kmph மீட்ரு வந்துட்டு லென்த் வந்து மீட்டர்லேயும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைம் செகண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ kmph இருக்கிறத மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றோம்னா நம்ம என்ன செய்வோம்? இன்ட்டு 5/18 பண்ணுவோம். அதுவே மீட்டர் பர் செகண்ட் டு kmph இன்ட்டு 18/5. ஸோ இந்த கேஸில் நமக்கு வந்து இன்ட்டு 5/18. ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு. எவ்வளோ டைமில் கிராஸ் பண்ணிக்கிறாங்க? 18 செகண்ட்ஸில். ஸோ இன்ட்டு டைம். ஸோ ஸ்பீட் இன்ட்டு டைம் போட்டிங்கன்னா என்ன வரும்? டிஸ்டன்ஸ் வருமா? ஸோ இந்த கேஸில் டிஸ்டன்ஸுன்றது அந்த ரெண்டு ட்ரெயினோடைய லென்த்து. ஸோ ஒரு ட்ரெயின் ஏவோட லென்த்து 350 சொல்லிட்டாங்க, ப்ளஸ் பியோட லென்த்து தெரியாது, அதை பின்னே எடுத்துக்கிறோம். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 18 கேன்சல் ஆகிரும். இது வந்து 198 × 5 வரும். ஸோ 198 × 5 990. ஸோ 990. இந்த சைடு வந்து 350 ப்ளஸ் பின்னு இருக்கும். ஸோ பியோட லென்த் வந்து என்ன வரும்? இது இந்த சைடு மைனஸ் பண்ணிங்கன்னா 640. ஸோ பியோட லென்த் வந்து 640 மீட்டர். இதுதான் இந்த கொஸ்டினோடைய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க டாப்பிக்கு. கொஸ்டின் என்னென்னா, a jar contains 2 liquids J and K in the ratio 3:5. ஸோ அந்த மிக்சர்லேருந்து 32 லிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் 32 லிட்டர் J ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரேஷியோ என்ன ஆயிடுச்சுன்னா 5:3 ஆயிடுச்சு. ஸோ அந்த இனிஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல் கேட்குறாங்க. ஸோ இங்கே ரிமூவ் பண்ணுற 30 லிட்டரும் அகைன் அதே 32 லிட்டர் J வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியல் குவான்டிட்டியும் ஃபைனல் குவான்டிட்டியும் மாற போகிறதில்ல. ஏன்னா என்ன குவான்டிட்டி வெளியில் எடுத்தாங்களோ அதே குவான்டிட்டி தான் அகைன் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் அப்ரோச் இருக்குது. ஃபஸ்ட் அப்ரோச் வந்து அலிகேஷன் மாடல். ஸோ அலிகேஷனில் நான் சொல்லியிருக்கேன்ல, எதை வச்சு வேணால் நம்ம அலிகேஷன் போடலாம். இந்த கொஸ்டினில் JK 2 இருக்குது. நான் வந்துட்டு ஜேவை வச்சு அலிகேஷன் போடுறேன். ஸோ இனிஷியலாக ஜே வந்து என்னது 3:5. ஸோ 32 லிட்டர் ரிமூவ் பண்ணாலும் ரேஷியோ மாற போகிறதில்ல, அதே 3:5 தான் இருக்கும். ஸோ மிக்சரை பொறுத்த வரைக்கும் அதான் கான்செப்ட். ஒரு மிக்சர்லேருந்து நீங்கள் மில்க்கும் வாட்டர் இருக்குன்னா நீங்கள் மில்க்கை மட்டும் தனியாக எடுக்க முடியாது, வாட்டர் மட்டும் தனியாக எடுக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி அது என்ன ப்ரொப்போஷனில் இருந்துச்சோ அதே ப்ரொப்போஷனில் தான் நீங்கள் வெளியில் எடுக்கிற மிக்சர்லேயும் இருக்கும்.
ஸோ 3:5 இனிஷியலாக இருக்குது, அதுலேருந்து 32 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டாலும் ரிமைனிங்லேயும் அதே 3:5 தான் இருக்கும். வெளியில் எடுத்த அந்த 32லையும் 3:5 ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ இப்போ 32 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க இனிஷியலேருந்து, ரிமைனிங் மிக்சர்லேயும் ரேஷியோ 3:5 தான் மாற போகிறதில்ல. ஸோ 3:5ல் வந்துட்டு இது ஜே, இது கே. ஸோ நான் வந்து ஜே வச்சு அலிகேஷன் போடுறேன்னு சொன்னேன்னா, ஸோ ஜேவோட பார்ட் வந்து அது 3/8 ஆட் பண்ணுறது வெறும் ஜே மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதில் கே கிடையாது. ஸோ அங்கே வந்துட்டு ஜே/கே வந்து ஆடரில் வந்து 1:0. ஸோ 1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஜே வச்சு நான் அலிகேஷன் போகிறனால ஜே மட்டும் தான் எழுதணும். அலிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த டாப் 3 வந்துட்டு ஒரே கண்டென்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஜே எடுத்திங்கன்னா இங்கேயும் சென்டர்லேயும் ஜே தான் வரணும், கே எடுத்தால் கே வரணும், அதான் கான்செப்ட். ஸோ ஆடரில் வந்து ஜே வந்து 1 மட்டும், ஸோ 1 போட்டிருக்கேன். ஃபைனல் ஜே வந்துட்டு 5:3, ஸோ 5/8 வரும். ஸோ 5/8 இது அலிகேஷனில் போட்டிங்கன்னா இங்கே வந்து 3/8 வரும், இங்கே வந்து 2/8 வரும். ஸோ 3:2. ஸோ இந்த ஆட் பண்ண 32 லிட்டரோட ஆட் பண்ண மிக்சர் வந்து இந்த 2 யூனிட்ஸ். ஸோ இந்த 2 யூனிட்ஸ் வந்து 32 லிட்டர்னால் 3 யூனிட்ஸ் இந்த எவ்வளோ இருக்கும், 48 இருக்குமா. ஸோ டோட்டலாக சேம் குவான்டிட்டி தான் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியல் ஃபைனல் மாற போகிறதில்ல. ஸோ இனிஷியல் குவான்டிட்டி வேணும்னா இது ரெண்டும் அப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா 80 லிட்டர் வரும். ஸோ இது வந்துட்டு அலிகேஷன் வச்சு போடுறது. அந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் சம்முக்கு செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ரேஷியோலேயே 2 டைப் இருக்குது. அதாவது யூஸ்வலாக எல்லா சம்லையும் சால்வ் பண்ணுற ஒரு மெத்தடு. இந்த சம்மில் பர்டிகுலராக சேம் குவான்டிட்டி ரீப்ளேஸ் பண்ணிட்டு சேம் குவான்டிட்டி ஆட் பண்ணுறாங்களே. ஸோ இந்த இதுக்குன்னு இன்னொரு டைப் இருக்குது ரேஷியோலேயே, என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டையுமே. ஸோ இப்போ ரேஷியோ மெத்தடு. ஸோ ஜேகே 2 இருக்குது, ரேஷியோ வந்து 3:5. இந்த 3:5ன்றது வந்துட்டு இனிஷியல் ரேஷியோ. அதுலேருந்து 32 லிட்டர் ரிமூவ் பண்ணாலுமே ரேஷியோ மாற போகிறதில்ல, சேம் ரேஷியோ தான் இருக்க போகுது. ஸோ ஆனால் இந்த இடத்துல நான் எழுதியிருக்க ரேஷியோ வந்து 32 லிட்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்க ரேஷியோ தான். ஓகேவா. அடுத்து இந்த ப்ராசஸ் 30 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்குது, அகைன் 32 லிட்டர் ஜே மட்டும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு ரேஷியோ வந்துட்டு 5:3ன்னு மாறிடுது. ஸோ ஆட் பண்ணுறது வந்து ஜே மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஜேல சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஓகே. ஆனால் கேல எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே 5 இங்கே 3ன்னு இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 15 வருமா. ஸோ 5 வந்து இன்ட்டு 3 பண்ணணும், 3 வந்து இன்ட்டு 5 பண்ணணும், அப்போ தான் ஈக்குவேட் ஆகும் கே வந்து. ஸோ இந்த இன்ட்டு 3 பண்ணிடுங்க, இதை இன்ட்டு 5 பண்ணிடுங்க. இப்போ ரேஷியோ என்னவாயிரும், இது 9 மாறிடும், இது வந்துட்டு 15 மாறிடும். இங்கே வந்துட்டு இது 25, இது வந்து 15. ஸோ இப்போ வந்து கேல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நம்ம கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ ஜேல வந்துட்டு என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, 9லேருந்து 25 இருக்கா. ஸோ 16 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. இந்த 16 யூனிட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண 32 லிட்டர். அப்போ நமக்கு டோட்டல் குவான்டிட்டி வேணும் அப்படின்னா இந்த ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு 32 லிட்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்க குவான்டிட்டி. ஸோ நீங்கள் இனிஷியலுக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எத்தனை வரும், 9 + 15 வந்து 24ன்னு வருமா. ஸோ 24 யூனிட்ஸ் வந்து 48ன்னு வரும். இனிஷியல் வேணும் அப்படின்னா இதோட 32 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 80 வரும். ஸோ இங்கே வந்துட்டு இனிஷியல் குவான்டிட்டியும் ஃபைனல் குவான்டிட்டியும் சேம். ஏன்னா 32 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு சேம் 32 ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கேயுமே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 25 + 15 வந்து 40 யூனிட்ஸ் வருமா. ஸோ 40 யூனிட்ஸ் வந்து 80 லிட்டர். ஸோ ரெண்டில் நீங்கள் எங்கே வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக முடியும்னா டேரெக்டாக இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது யூஸ்வலாக நம்ம பண்ணுற ரேஷியோ மெத்தடு. பர்டிகுலராக இந்த சம்முக்கு சேம் குவான்டிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஜேகே. ஸோ இனிஷியல் ரேஷியோ வந்து 3:5, 5:3. ஸோ சேம் குவான்டிட்டி ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இனிஷியல் குவான்டிட்டியும் ஃபைனல் குவான்டிட்டியும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 + 5 இங்கேயும் 80 யூனிட் தான் டோட்டலு, இங்கேயும் 5 + 3 80 யூனிட் தான். ஸோ கொஸ்டின் அவங்களே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கேல என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஜே வந்து ஆட் பண்ணுறாங்களா. ஸோ கேல என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு பார்க்கணும். கேல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, 5 யூனிட் இருந்தது 3 ஆயிருக்கு. அப்போ 2 யூனிட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 யூனிட்டோட வேல்யூ தான் 32. அப்போ இனிஷியல் 5 யூனிட் வந்து என்னவாக இருக்கும், 80 லிட்டர். ஸோ இப்படியும் சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தட், இந்த ரேஷியோவில் இந்த மெத்தட் வந்துட்டு எல்லா டைப் சம்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து இனிஷியலும் ஃபைனலும் சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், அதை பார்த்துடலாம். ஸோ இதே சம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் எப்படி போடணும் அப்படின்னா 32 லிட்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் சேம் 3:5 தான். ஸோ 3:5. ஃபைனல் ரேஷியோ வந்து 5:3.
நமக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன வேணும்னா 2 ரேஷியோ ஒரு குவான்டிட்டி வேணும். இனிஷியல் ரேஷியோ இருக்குது, ஃபைனல் ரேஷியோ இருக்குது. குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணது வந்து என்ன ஆட் பண்ணுறாங்க, இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு, அதாவது இது வந்து 32 லிட்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்க ரேஷியோ, இனிஷியல் கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஃபைனல் ரேஷியோ. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, 32 லிட்டர் ஜே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து ஜேகே எழுதிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுலேருந்து வெறும் ஜே மட்டும்தான் இருக்குது, அதோட குவான்டிட்டி 32 எழுதிக்கோங்க, கே கிடையாது. ஸோ 0 போட்டுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா மேலே இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 3 × 3 9, 5 × 5 25. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 5 × 5 மைனஸ் 3 × 3 ஈக்குவல் டு, அடுத்து ஆர்ஹெச்எஸில் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 × 32 மைனஸ் 5 × 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 25 மைனஸ் 9, 16 யூனிட்ஸ் வந்து 96. அப்போது நமக்கு வெரி இனிஷியல் வந்துட்டு 8 யூனிட்ஸா. ஸோ 8 யூனிட்ஸ் வந்து 48. இந்த இனிஷியல் ரேஷியோ வந்து நமக்கு எப்படி 32 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்க குவான்டிட்டி. ஸோ இனிஷியல் வேணும் அப்படின்னா 32 ஆட் பண்ணிக்கிங்கன்னா 80 லிட்டர் வந்துடும். ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஒரு டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 men complete a work in 18 days. Also 6 boys can complete the same work in 18 days. ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம அந்த MDH ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் எல்லோரும், 3 men, ஸோ 3Mன்னு எடுத்துக்குவோம், இன்ட்டு 18 டேஸில் முடிக்கிறாங்க. இதே ஒர்க்கை 6 பாய்ஸ் வந்து எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்க, அவங்களும் 18 டேஸ். ஸோ இதில் 18 கேன்சல் ஆயிரும், 3 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ மென்னிஸ்ட் பாய் எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து 2/1 கிடைக்கும். ஸோ டோட்டல் ஒர்க்கு வேணும் அப்படின்னா இந்த 2ஓ இல்லை இந்த 1ஐயோ எடுத்து எங்கேயாவது எம்முக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 × 2 × 18. ஸோ டோட்டல் ஒர்க்கு 108. அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டோட்டல் ஒர்க்கை வந்துட்டு 4 men 4 boys சேர்ந்து எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் 4 men ப்ளஸ் 4 boys சேர்ந்து எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க. ஸோ மென் பாய்ஸ் ரேஷியோ நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 × 2 ப்ளஸ் 4 × 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு 108. ஸோ டியோட வேல்யூ வந்து என்ன வரும், இது 8 + 4 12ன்னு இருக்கும். 108 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 டேஸ். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து 9 டேஸில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க. இது வந்து யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா டேஸ் வந்து சேமாக சொல்லிட்டாங்களே. ஸோ டேஸ் வந்து 2 பேருமே 3 மென்ஸும் 18 டேஸில் முடிக்கிறாங்க, 6 பாய்ஸும் 18 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போது எஃபிஷியன்சி வைஸ் பார்த்தோம்னா 3 men ஈக்குவல் டு 6 பாய்ஸ். கொஸ்டின் அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, 4 men + 4 பாய்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று பாய்ஸாக மென்னாக கன்வெர்ட் பண்ணுங்கள், இல்லை மென்னாக பாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு மென்னாக பாய்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அவங்க கேட்டிருக்கிறது வந்து 4 men + 4 பாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 3 men வந்து 6 பாய்ஸ்னால் 4 men வந்து என்னவாக இருக்கும். ஸோ 4 men ஈக்குவல், அதாவது இன்ட்டு 2 ஆயிருக்கா. ஸோ இன்ட்டு 2 ஆயிருக்கு. அப்போ 4 menனா இன்ட்டு 2 ஆகி 8 பாய்ஸ்ன்னு இருக்கும். ஸோ 8 பாய்ஸ் + 4 பாய்ஸ். ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா 12 பாய்ஸ் வந்து இப்போ அந்த ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க. ஆல்ரெடி நமக்கு கொஸ்டினில் 6 பாய்ஸ் வந்து 18 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ 12 பாய்ஸ் வந்து எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க. ஸோ எஃபிஷியன்சி வந்து டபுள் ஆகுதா, அப்போ டைம் வந்து ஹாஃபாக டிவைட் ஆகும். ஸோ இங்கே வந்து இன்ட்டு 2 ஆகுது, அப்போ டைம் வந்துட்டு /2 ஆகும். ஸோ 18 டேஸில் முடிக்கிறத 9 டேஸில் முடிச்சிருவாங்க. ஸோ இதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னென்னா, ரமேஷ் லீவ்ஸ் ஹிஸ் ஹோம் அண்ட் வாக்ட் அட் ஸ்பீட் ஆஃப் 9 km/h ரீச்சிங் ஹிஸ் ஆஃபீஸ் 20 minutes லேட். அதாவது 9 km/h ஸ்பீடில் போனால் 20 minutes லேட்டாக ரீச் ஆகுறாங்க. இதுவே 12 km/h ஸ்பீடில் போனால் 10 minutes ஏர்லியராக ரீச் ஆகிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க. இது வந்துட்டு நார்மலாக நம்ம வந்து ரேஷியோ மெத்தடில் பண்ணுவோம். ஃபார்முலா மெத்தடும் ஒன்று இருக்குது, அது வந்து சிங்கிள் லைன்லேயே முடிஞ்சிடும். ஸோ நான் என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ மெத்தடில் போட்டோம் அப்படின்னா ஸ்பீட் ரேஷியோ வந்து நமக்கு என்ன வரும், இனிஷியலாக 9 km/h, அடுத்து 12 km/h. இது வந்து ஸ்பீட் ரேஷியோ. 2 கேஸ்லையுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ டைம் ரேஷியோ வந்து அப்படியே இன்வெர்ஸ் ஆகும். ஸோ டைம் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3:4 வருமா. ஸோ டைம் வந்துட்டு அப்படியே இன்வெர்ஸ் ஆகி 4:3 இருக்கும். இது வந்து டைம் ரேஷியோ. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருது, ரேஷியோவில் 1 யூனிட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ரேஷியோவில் 1 யூனிட் வந்து ரியலில் வந்து எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் வருது, ஃபஸ்ட்டு 20 minutes லேட் ஆகுது. ஸோ t + 20, அதாவது ஒரிஜினல் டயத்தை விட 20 minutes எக்ஸ்ட்ரா எடுக்கிறாரு.
செகண்ட் கேஸில் வந்து ஒரிஜினல் டைத்தை விட 10 மினிட்ஸ் கம்மியாக எடுக்கிறாரு. ஸோ t -10. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 30 மினிட்ஸ் ஆகுதா? ஸோ 1 யூனிட் வந்து 30 மினிட்ஸுக்கு ஈக்குவல். அப்போது 4 யூனிட்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? 120 மினிட்ஸா? ஸோ 120 மினிட்ஸு 3 யூனிட்ஸ் வந்து 90 மினிட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்று இந்த ஸ்பீடுன்ட்டு இந்த டைம் போடுங்க, அப்படி இல்லைனா இந்த ஸ்பீடுன்ட்டு இந்த டைம். ஸோ நம்ம 9 × 120 மினிட்ஸ்னால் 60ஆல் டிவைட் பண்ணுவோம் ஹவர்ஸுக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 18 கிலோமீட்டர் வரும். இதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ 12 × 90/60 இதை சால்வ் பண்ணிங்கன்னா 18 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 18 கிலோமீட்டர். இது வந்து யூஸ்வலாக பண்ணுற ரேஷியோ மெத்தடு. ஃபார்முலா வந்துட்டு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வர எல்லா இடத்துலையும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதை நான் டாபிக் வைஸ் போகும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபார்முலா என்னென்னா இதுதான், ஸ்பீடு 1 × ஸ்பீடு 2 × டிஃப்ரென்ஸ் இன் டைம் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்பீடு 1ன்றது நமக்கு 9 kmph, ஸ்பீட் 2ன்றது 12 kmph இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் டைம் வந்து 30 மினிட்ஸ். ஸோ மினிட்ஸ்ன்றனால அதை ஹவர்ஸாக மாற்றிக்கணும். 30/60. டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பீடு வந்து 12 - 9 வந்து 3. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது வந்து 2 டைம்ஸ், ஸோ 6, இது 2, ஸோ 9 × 2 18 கிலோமீட்டர். ஸோ ஒரே லைனில் ஆன்சர் வந்துடும். ஸோ 2 மெத்தட் இருக்குது, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ போன டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம் இல்லையா, அதில் அந்த ஃபார்முலா மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ஃபார்முலா வந்துட்டு டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், டிஸ்டன்ஸ் வேறு இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாமில் 120 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 60 கொஸ்டினில் 40% கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது? டோட்டலாக 120, ஆல்ரெடி 60 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 60 கொஸ்டின்ஸ் இருக்கா, அந்த 60 கொஸ்டின்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொஸ்டின் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்தா ஓவரால் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு 60% வரும் கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம அலிகேஷனில் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 60 கொஸ்டின்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு 60 கொஸ்டின், ரிமைனிங் 60 கொஸ்டின்ஸ். ஸோ ஓவராலாக நமக்கு 60% வரணும். இந்த ஃபஸ்ட்டு 60 கொஸ்டினில் எவ்வளோ வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காங்க? 40%. 40% கொஸ்டின் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ரிமைனிங் வந்துட்டு இந்த ரிமைனிங் 60ல் எவ்வளோ கரெக்டான பர்சன்டேஜ் வந்து ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது நமக்கு தெரியாத எக்ஸாம் எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து 1:1 ஆயிரும் சிம்பிளிஃபை பண்ணால். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 × 40 + 1 × x ஈக்குவல் டு 1 + 1 × 60. ஸோ எக்ஸ் வந்து என்ன வரும்? 120 - 40 80%. ஸோ ரிமைனிங் 60 கொஸ்டினில் அவர் வந்து 80% வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்தா தான் ஓவராலாக வந்து 60% வந்து கரெக்ட் ஆன்சர் வரும் அவருக்கு. இது வந்து பர்சன்டேஜில் கேட்டதுனால அலிகேஷனில் போட்டோம். இதுவே கொஸ்டின் நம்பர்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு 60 கொஸ்டினில் 40% கரெக்ட் ஆன்சர் சொல்கிறாங்களா, அப்போது 60ல் 40% வந்து 24 கொஸ்டின்ஸ் கரெக்டு. ஸோ ரிமைனிங் வந்து எக்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 120ல் 60%. 120 கொஸ்டினில் 16% எவ்வளோ வரும்? 72ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 48. அப்போ ரிமைனிங் இருக்க 60 கொஸ்டின்ஸில் 48 கொஸ்டின் வந்து அவர் கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். இது நம்பர் கேட்டால் இந்த மாதிரி டேரெக்டாக போட்டுடலாம். அப்படி இல்லை அலிகேஷன் கண்டுபிடிச்சி 60ல் 80% 48. ஸோ எப்படி வேணால் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 அந்த மாடலில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் வந்துட்டு Q1 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் போத் கர்வ்ஸ், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் குவான்டிட்டி 1. அதுக்கு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if in the whole transaction there is no profit no loss. ஓகேவா? ஸோ no profit no lossனா 0% overall profit. A milkman buys 2 cows for ₹840. ஃபஸ்ட் கவ் வந்து 32% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறாரு, செகண்ட் கவ் வந்து 10% லாஸில் செல் பண்ணுறாரு. ஸோ இது எப்படி அலிகேஷனில் போட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவ் வந்து 32% ப்ராஃபிட்டு, செகண்ட் கவ் வந்து 10% லாஸ், ஸோ -10. ஓவரால் ப்ராஃபிட் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ், ஸோ 0. ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை அலிகேஷன் யூஸ் பண்ணும்போது என்ன வரும்? இந்த டாப் 3ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா இங்கே கிடைக்கிற ரேஷியோ வந்துட்டு சிபி ரேஷியோன்னு வரும். ஸோ இப்போ இங்கே சிபி ரேஷியோ வந்து என்ன வரும்? இது அலிகேஷனில் போட்டிங்கன்னா இது 10ன்னு வரும், இது வந்து 32ன்னு வரும். ஸோ ஓவராலாக வந்துட்டு 42 யூனிட்ஸ் வருதா? அவருடைய சிபி வந்து டோட்டல் சிபி 840. ஸோ 42 யூனிட்ஸ் 840 ருபீஸ்னால் 1 யூனிட் வந்து 20 ருபீஸ்.
ஸோ 10 யூனிட் வந்து 200 ருபீஸ்ன்னு இருக்கும், 32 யூனிட் வந்து 640 ருபீஸ்ன்னு இருக்கும். நம்மகிட்ட எஸ்பியோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து சிபி, இதனுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 32. ஸோ எஸ்பி வந்து என்ன இருக்கும், 200 இன்ட்டு 1.32. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 264 இருக்கும். செகண்ட் எஸ்பி வந்துட்டு 640ல் 10% லாஸ் ஆயிடுச்சு, அப்போது 0.9 வருமா. ஸோ இந்த ஜீரோக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகும். ஸோ 9 இன்ட்டு 64 வந்து 540, 576. ஸோ எஸ்பி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 36, 276, 306, 312. ஸோ 312 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ், செல்லிங் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ். இதுவே Q2 என்ன சொல்லியிருக்காங்க, 300 சொல்லியிருக்காங்க. ஸோ Q1 கிரேட்டர் தென் Q2. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ Q1 வந்துட்டு நியூமரிக் டிஃப்ரென்ஸ் இந்த ஏஜ் ஆஃப் பிரியா அண்ட் மிங்கி, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு க்ளூ என்ன கொடுக்குறாங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் பிரியா அண்ட் மிங்கி ஆர் இந்த ரேஷியோ 3:7. ஆஃப்டர் 12 இயர்ஸ் இந்த ரேஷியோ வந்து 5:9 சொல்கிறாங்க. இது வந்து யூஸ்வலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம். ஸோ இனிஷியல் ரேஷியோ வந்து 3:7, ஆஃப்டர் 12 இயர்ஸ்னு சொல்கிறதுனால 3x + 12 டிவைட் பை 7x + 12 ஈக்குவல் டு ஃபைனல் ரேஷியோ வந்துட்டு 5/9 வருதுன்னு வரும். ஸோ இப்படி தான் நம்ம எல்லோரும் சால்வ் பண்ணுவோம். இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம், எக்ஸ் எல்லாம் இல்லாமல். ஸோ என்ன, இனிஷியல் ரேஷியோ வந்து 3:7, ஃபைனல் ரேஷியோ வந்து 5:9. ஸோ ரெண்டு பேருக்கும் 12 இயர்ஸ் ஆட் ஆயிருக்கா. ஸோ டிஃப்ரென்ஸ் இந்த ரேஷியோக்கும் இந்த ரேஷியோக்கும் 12 இயர்ஸ் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ 12 ரெண்டு பேருக்குமே 12 தான். ஸோ 12 போட்டிங்கன்னா இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 × 7 35 மைனஸ் 3 × 9 27. ஸோ இது வந்து நீங்கள் எப்படினாலும் மல்டிப்ளை பண்ணிங்க, நமக்கு தேவை ரிசல்டன் மட்டும்தான் தேவை, அந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ அது தேவையில்லை இந்த இடத்துல. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்க்கு இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 × 12 மைனஸ் 5 × 12. ஸோ இங்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 35 மைனஸ் 27, 8 யூனிட்ஸ் வந்து 108 60. ஸோ 48. ஸோ 8 யூனிட்ஸ் வந்து 48. ஸோ நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரியா அண்ட் மிங்கி. ஸோ இது வந்து பிரியா, இது வந்து மிங்கி. டிஃப்ரென்ஸ் வந்து 7 - 3 வந்து 4 யூனிட்ஸ் வருது, அப்போ 4 வந்து 24 இயர்ஸ். இதுதான் அவங்க ஏஜோட டிஃப்ரென்ஸு. Q1 வந்து 24 கிடச்சிருச்சு நமக்கு. Q2 வந்து எக்ஸுன்ற ஒரு வேல்யூவை பற்றி சொல்கிறாங்க, அது வந்துட்டு 24ஓட கிரேட்டராகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருக்கும். அப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன தெரியுது, Q2 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு Q1. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டினில் Q1 வந்து ஒரு பர்சன்டேஜ் ரிலேட்டட் டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. ஒரு மோட்டரில் வந்து சிமெண்ட்டோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 900 kg ஆஃப் மோட்டர் கன்சிஸ்ட் 45% சாண்டு. ஸோ சாண்டு வந்துட்டு 45%. ஸோ டோட்டல் வந்துட்டு 900 அதில் சாண்டு வந்துட்டு 45%. ஸோ 900ல் 45% என்ன வரும், பர்சன்டேஜுக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா 9 × 45 போட்டிங்கன்னா 360, 45. ஸோ 405 வரும். அடுத்து வந்துட்டு இன்னொரு எலிமெண்ட் வந்து லைம். ஸோ லைம் வந்துட்டு 171 kg சொல்லிட்டாங்க. ஸோ 171 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 675. ஸோ ரிமைனிங் 900ல் 576 போச்சுன்னா ரிமைனிங் என்னவோ அதுதான் சிமெண்ட்டாக இருக்கும். ஸோ 900ல் 576 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், இங்கே ஒரு 24, 324 வருமா. ஸோ நம்மகிட்ட சிமெண்ட்டோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ 324 டிவைட் பை 900 போட்டிங்கன்னா இன்ட்டு 100. ஸோ 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இதை 9ஆல் சிம்பிளிஃபை பண்ணால் 3 9s are 27. ஸோ சிமெண்ட் வந்து 36%. இதுதான் வந்து Q1ஓட வேல்யூ. ஸோ Q2க்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு டாபிக் சொல்கிறாங்க. Q2ல் A and B டுகெதர் டு டூ a piece of work in 12 days. ஸோ ஏபி சேர்ந்து 12 டேஸில் முடிக்கிறாங்க, ஏ மட்டும் 18 டேஸில் முடிக்கிறாரு. அப்போ பி அலோன் எவ்வளோ டேஸுன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், ஒரே லைனில் முடிச்சிடலாம். ஏபி வந்துட்டு 12 டேஸு, ஏ மட்டும் 18 டேஸு. ஸோ டோட்டல் ஒர்க்கு 36, எஃபிஷியன்சி இங்கே 3 இங்கே 2. அப்போ பியோட எஃபிஷியன்சி வந்து 1ன்னு வரும். அப்போ பி அலோன் வந்து 36/1 36 டேஸில் முடிப்பாங்க. இது வந்து Q2. ஸோ Q1 ஈக்குவல் டு Q2. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஸோ Q1 Q2 மாடலில் அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம்.
கொஸ்டின் ஃபஸ்ட்டு Q1 என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் லிட்டர்ஸ் தட் சுட் பி மிக்ஸ்டு இன் த மிக்சர் ஸோ தட் ரிசல்ட்டிங் மிக்சர் ஹேஸ் 40% மில்க். ஸோ ஆல்ரெடி 60 லிட்டர் ஒரு மிக்சர் இருக்குது குவான்டிட்டி வந்து 60 லிட்டர், ரேஷியோ வந்துட்டு 1:3 மில்க் இஸ்டு வாட்டர். ஸோ மில்க் இஸ்டு வாட்டர் வந்து 1:3. ஸோ இதில் மில்கோட பர்சன்டேஜ் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 1/4 மில்க்கு, ஸோ 25%. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி பியூர் மில்க் ஆட் பண்ணால் இந்த 25 வந்து 40% ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம அலிகேஷனில் போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட் நான் மில்க்கை வச்சு அலிகேஷன் போடுறேன். ஸோ இனிஷியல் மில்க் வந்து 25, ஆட் பண்ணுறது வெறும் பியூர் மில்க் மட்டும்தான், வாட்டர் கிடையாது. ஸோ 100%. ஏன்னா நான் மில்க் வச்சு தான் அலிகேஷன் போகிறேன். ஸோ மில்க் எவ்வளோ தான் பார்க்கணும், வாட்டர் நமக்கு தேவையில்லை, வாட்டர் வந்து 0 தான். ஸோ மில்க் வந்து 100%. ரிசல்டன் வந்து 40% மில்க் வேணும். ஸோ இப்போ அலிகேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா 60, இது வந்து 15 வரும். ஸோ 4:1 ரேஷியோ இருக்குமா? ஸோ இந்த 4ன்றது டோட்டல் குவான்டிட்டி இனிஷியலாக 60 லிட்டர் இருந்துச்சா, அப்போ ஆட் பண்ண வேண்டிய 1 யூனிட் வந்து 15 லிட்டர். ஸோ ஆக்சுவலாக இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த இடத்துல 4:1 டேரெக்டாகவே இங்கே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் நிறைய சம்ஸில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ 15 லிட்டர் பியூர் மில்க் ஆட் பண்ணால் 25% இருந்தது 40% மாறிடும். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா மெத்தடும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ இனிஷியல் மைனஸ் ஃபைனல் டிவைடட் பை ஃபைனல் இன்ட்டு டோட்டல் ஈக்குவல் டு ஆடர். ஸோ இந்த இனிஷியல் மைனஸ் ஃபைனல்னால் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணுறேன். எதோட பர்சன்டேஜ் எடுக்கணும்? ஏன்னா மில்க்கும் இருக்குது, வாட்டரும் இருக்குது. எந்த பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா, ஆட் பண்ணுறது வந்து என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ மில்க் ஆட் பண்ணுறாங்களா? ஸோ நீங்கள் எடுக்க வேண்டியது வாட்டரோட இனிஷியல் ஃபைனல் பர்சன்டேஜ் தான் எடுக்கணும். ஸோ இனிஷியல் வாட்டர் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு? மில்க் வந்து 25%னா வாட்டர் வந்து 75%. ஸோ இனிஷியல் வாட்டர் வந்து 75% மைனஸ் ஃபைனல் வாட்டர் வந்து ஃபைனல் மில்க்கு 40னா ஃபைனல் வாட்டர் வந்து 60 இருக்கும். ஸோ 60 டிவைட் பை ஃபைனல் வாட்டர் வந்து 60 இன்ட்டு டோட்டல் குவான்டிட்டி வந்து எவ்வளவு? நமக்கு 60 லிட்டர் இனிஷியலாக இருந்தது. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 60 கேன்சல் ஆகி 75ல் 60 போச்சுன்னா 15 லிட்டர். ஸோ சேம் ஆன்சர் தான், எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ Q1 Q2 மாடல் அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. Q1 என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஎஃப் ஆன ஆர்டிகிள் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிகிள் வந்து 8% லாஸில் செல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து 8% ப்ராஃபிட்டில் செல் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு 20 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எஸ்பியை பற்றி மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பி வந்துட்டு 8% லாஸ், புது எஸ்பி வந்து 8% ப்ராஃபிட்டு. ஸோ எஸ்பிக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 20 ரூபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து, ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் ஆக்சுவலாக, ஸோ 90ன்றது, சாரி சிபி 100ஆக இருந்தால் எஸ்பி வந்து 92ஆக இருக்கும். செகண்ட் கேஸில் வந்துட்டு 8% ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. ஸோ சிபி 100ஆக இருந்தால் எஸ்பி வந்து 108ஆக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருது? ரேஷியோவில் 16 யூனிட்ஸ் வருது. ஆனால் அங்கே வந்துட்டு 20 ரூபீஸ் சொல்கிறாங்க ரியல் வேல்யூவில். ஸோ 16 யூனிட்ஸ் வந்து 20 ரூபீஸ். அப்போது நம்மளோட சிபிஎஃப் ஆர்டிகல் கேட்டிருக்காங்களா Q1ன்றது, அப்போ சிபி வந்து 100. ஸோ 1 யூனிட் வந்து அப்போ என்ன வரும்? 20/16 வரும். ஸோ 100 இன்ட்டு 20/16. இதை சால்வ் பண்ணால் 5, 4, இது வந்து 25 வரும். ஸோ சிபி வந்து 25 × 5 125 ரூபீஸ்னு வரும். ஸோ இது வந்து Q1. அடுத்து வந்துட்டு Q2க்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். Q2லையும் நம்ம வந்து சிபிஎஃப் புக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த புக்கை வந்து இனிஷியலாக 20% ப்ராஃபிட்டில் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ சிபி 100ஆக இருந்தால் எஸ்பி வந்து 120ஆக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 20% லெஸ்ஸில் பை பண்ணியிருக்காங்க அந்த புக்கை. ஸோ 100ஆக இருந்தது 20% லெஸ்னால் சிபி வந்து 80 ஆயிரும். அடுத்து இதில் 25% ப்ராஃபிட், 80ல் 25% என்ன வரும்? 25% 1/4. ஸோ 80ல் 1/4னா 20 வந்து ப்ராஃபிட் ஆட் ஆகி நியூ எஸ்பி வந்து என்னவாக இருக்கும்? 100ஆக இருக்கும். ஸோ நியூ சிபிலேருந்து 25% ப்ராஃபிட்டில் 100 யூனிட்ஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருது? 20 யூனிட்ஸ் வருது ரேஷியோவில். ஸோ 20 யூனிட்ஸ் வந்து அங்கே அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க? 25 ரூபீஸ் லெஸ் ஆகுது. ஸோ இனிஷியல்லேருந்து இந்த எஸ்பிக்கு எவ்வளோ லெஸ் ஆகுதுன்னா 25 ரூபீஸ் லெஸ் ஆகுது. ஸோ 20 யூனிட்ஸ் வந்து 25 ரூபீஸ்னால் நமக்கு சிபி 100 யூனிட்ஸ் வந்து 5ஆல் 2 சைடும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 125 வரும். ஸோ Q1ம் 125, Q2ம் 125. ஸோ Q1 = Q2. இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர்.
இப்போ வந்துட்டு அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்து வந்துட்டு ஒரு 2 டிஐ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஐ பார்த்துடலாம். இந்த டிஐயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் சொல்லியிருக்காங்க. பைக்கு, ஆட்டோ, சிடன், எக்ஸ்யூவி. பேஸ் ஃபேர் வந்து எல்லாத்துக்கும் ஃபிக்ஸராக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பைக்குக்கு 20, ஆட்டோவுக்கு 30 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த காலமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டருக்கு எத்தனை ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் கிலோமீட்டர், அந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் என்ன சார்ஜ், அந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஸோ கீழே நோட்டுன்னு சொல்லிட்டு டோட்டல் ஃபேர் வந்து பேஸ் ஃபேர் ப்ளஸ் சார்ஜஸ் ஃபார் கிவன் கிலோமீட்டர். ஸோ பேஸ் ஃபேர் வந்து எல்லாத்துக்குமே இன்க்ளூட் ஆகி தான் வரும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். அயன் ட்ராவல்டு டு ஹிஸ் ஆஃபீஸ் பை பைக். ஸோ பைக்கு தான் நம்ம பார்க்க போனோம், அந்த டீட்டெயில் தான் நம்ம பார்க்கணும். இஃப் ஹிஸ் ஆஃபீஸ் இஸ் 14 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஹிஸ் ஹோம், ஃபைண்ட் த அமௌண்ட் அயன் பெய்டு ஃபார் த ட்ரிப். ஸோ டோட்டலாக 14 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான் பைக்கில் ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டருக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு கிலோமீட்டருக்கு 3 ருபீஸ். அப்போது 8 கிலோமீட்டருக்கு 24 ருபீஸ். ஸோ 8 × 3 24 ருபீஸ். பைக்கோட பேஸ் ஃபேர் வந்து என்னது, 20 ருபீஸ். டோட்டலாக 14 கிலோமீட்டர்ஸ், ரிமைனிங் வந்து 6 கிலோமீட்டருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டருக்கு போயிடுச்சு, ரிமைனிங் 6 கிலோமீட்டருக்கு வந்து பைக்கில் பாருங்கள், ஆஃப்டர் 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும். ஸோ நமக்கு 6 கிலோமீட்டர் ரிமைனிங் இருக்குது. ஸோ அந்த 6 கிலோமீட்டரும் 5 ருபீஸ் பர் கிலோமீட்டர்ன்ற சார்ஜ் வந்து நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ 6 × 5 போட்டிங்கன்னா 13 வரும். ஸோ அவன் ஹோல் ட்ரிப்புக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பான், 74 ருபீஸ். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 74 ருபீஸ். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு திஷா ட்ராவல்ஸ் டு ஹாஸ்பிட்டல் இன் சிடன். ஸோ சிடன் காரை பற்றி சொல்லியிருக்காங்க. 360 ருபீஸ் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அவங்க ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ சிடன் டீட்டெயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிடனுடைய பேஸ் ஃபேர் வந்து 50 ருபீஸ். ஸோ ஓவராலாக 362, அதில் 50 ருபீஸ் பேஸ் ஃபேர் போச்சுன்னா ரிமைனிங் வந்து 312 ருபீஸ். ஓகேவா. இப்போ கிலோமீட்டர் எவ்வளோ கண்டுபிடிச்சாகணும். சிடனில் ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டருக்கு 9 ருபீஸ் பர் கிலோமீட்டர் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ 8 × 9 என்ன வரும், 72 வருமா. ஸோ 72 போயிடுச்சுன்னா ஸோ 024, ரிமைனிங் 240. அந்த ரிமைனிங் 240 வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க சிடனில், பர் கிலோமீட்டருக்கு 12 ருபீஸ். ஸோ 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. பர் கிலோமீட்டர் 12 ருபீஸ். ஸோ எக்ஸ் × 12 ஈக்குவல் டு இந்த 240. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும், 20 கிலோமீட்டர்னு வரும். ஆல்ரெடி ஒரு 8 கிலோமீட்டர், இப்போ ஒரு 20. ஸோ டோட்டலாக 28 கிலோமீட்டர் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு ஆஷு வந்துட்டு யூஸ்வலாக 12 கிலோமீட்டர் அவங்க ஆஃபீஸ் டிஸ்டன்ஸு, அது வந்து பைக்கில் தான் எப்பயும் போவாங்க. பட் பேட் வெதர்னால அவங்க வந்துட்டு சிடன் காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பைக்கில் போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும், சிடனில் போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பைக்கில் போனால் என்ன சார்ஜ் ஆகும் 12 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ பைக்கோட பேஸ் ஃபேர் வந்து 20 ருபீஸ். ஸோ இது வந்து பைக்குக்கு. ஸோ பேஸ் ஃபேர் 20 ருபீஸ். பைக்கில் ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டர் வந்து 3 ருபீஸ் பர் கிலோமீட்டரா. ஸோ 8 × 3 வந்து 24. டோட்டல் வந்து 12 கிலோமீட்டர். ஸோ 8 கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணியாச்சு, ரிமைனிங் 4 கிலோமீட்டர். அந்த 4 கிலோமீட்டருக்கு வந்து 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 4 × 5 போட்டிங்கன்னா 20. ஸோ டோட்டலாக 64 ருபீஸ் பே பண்ணுறாங்களா. இதுவே அவங்க சிடனில் போயிருந்தால் பேஸ் ஃபேர் வந்து என்ன, சிடனில் 50 ருபீஸ். ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டருக்கு 9 ருபீஸ். ஸோ 8 × 9 போட்டிங்கன்னா 72. ஸோ ரிமைனிங் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கா. ஏன்னா ஃபஸ்ட் டோட்டலாக 12, ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணியாச்சு. ரிமைனிங் 4 கிலோமீட்டருக்கு வந்து சிடனில் வந்துட்டு 12 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 4 × 12 போட்டிங்கன்னா 48. ஸோ டோட்டலாக இது வந்து 120, 170. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருது இது ரெண்டுத்துக்கும், 106 ருபீஸ். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, தீபக் வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. டிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோமீட்டர். 4 PM கிளம்புறாங்க. ரிட்டன் வந்துட்டு ஆட்டோவில் வர்றாங்க. ஸோ போகும்போது பைக்கில் போகிறாங்க, ரிட்டன் ஆட்டோவில் வர்றாங்க. ரிட்டன் வந்துட்டு லேட் நைட் ஆகிட்டதுனால பேஸ் ஃபேர் வந்து ஆட்டோவுக்கு 20% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அமௌண்ட் பெய்டு பை தீபக் ஃபார் ஹோல் ஜேர்னி. பைக்கில் போனதுக்கும் ஆட்டோவில் ரிட்டன் வந்ததுக்கும் டோட்டல் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு பைக்கோட பேஸ் ஃபேர் வந்து 20 ருபீஸ். பைக்கில் ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டர் வரைக்குமே 3 ருபீஸ் தான் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும். ஆனால் இவர் வந்துட்டு 4 கிலோமீட்டர் தான் போகிறாரு. ஸோ 4 × 3 12 கிலோமீட்டர். ஸோ பைக்கில் போனதுக்கு வந்து 32 ருபீஸ் செலவாயிருக்கு.
இதுவே ரிட்டன் அவர் ஆட்டோவில் வந்திருக்காரா, ஆட்டோடைய பேஸ் ஃபேர் வந்து 30 ருபீஸ். ஆனால் லேட் நைட் ஆகிட்டதுனால 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 30ல் 20%ன்றது 6. அப்போது 30ன்றது என்னவாயிரும், இன்ட்டு 1.2 போட்டிங்கன்னா 36 ஆயிரும். ஸோ பேஸ் ஃபேர் வந்து 36. ஸோ அப் டு 8 கிலோமீட்டர் வரைக்கும் ஆட்டோவில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்க, 5 ருபீஸ். ஸோ 4 × 5 போட்டிங்கன்னா 20 ருபீஸ். ஸோ 56. ஸோ டோட்டலாக 32 + 56 88 ருபீஸ் வந்து அவர் வந்து பே பண்ணியிருப்பார். ஸோ இதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஸோ அடுத்து வந்துட்டு லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் இந்த டிஏயில். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்யூவியில் 12 கிலோமீட்டர் போகிறதுக்கு என்ன சார்ஜ் ஆகும், சிடனில் 12 கிலோமீட்டர் போகிறதுக்கு என்ன சார்ஜ் ஆகும், அந்த 2 ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்யூவிக்கு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு எக்ஸ்யூவியோட பேஸ் ஃபேர் வந்து என்னது, பேஸ் ஃபேர் வந்து 80 ருபீஸ். ஸோ டோட்டலாக 12 கிலோமீட்ரு, ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டருக்கு 12 ருபீஸ். ஸோ 8 × 12 போட்டிங்கன்னா 96ன்னு வரும். டோட்டலாக 12, 8 கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணியாச்சு. ரிமைனிங் 4 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரிமைனிங் வர எல்லா கிலோமீட்டருக்கும் 16 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸ்யூவியில். ஸோ ரிமைனிங் நமக்கு 4 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 4 × 16 போட்டிங்கன்னா 64. இப்போ டோட்டலாக எக்ஸ்யூவில் வந்து 12 கிலோமீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது, 96, 100, 160, 240. ஸோ 240 ருபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவே சிடனில் போயிருந்தால் சிடனோட பேஸ் ஃபேர் வந்துட்டு 50 ருபீஸ். ஃபஸ்ட்டு 8 கிலோமீட்டருக்கு 9 ருபீஸ் வாங்குறாங்க பர் கிலோமீட்டர். ஸோ 8 × 9 72. ரிமைனிங் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கா. ஆஃப்டர் 8 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 12 ரூபா வாங்குறாங்க. ஸோ 4 × 12 போட்டிங்கன்னா 48. ஸோ இங்கே டோட்டலாக 170 வருதா. ஸோ ரேஷியோ வந்துட்டு நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்யூவி சிடன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 240:170 ரேஷியோ எடுத்திங்கன்னா 24:7 வரும். இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த டிஐ பார்த்தலாம். இப்போ அடுத்த டிஐ வந்துட்டு ஒரு போட் அண்ட் ஸ்ட்ரீம் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ போட் அண்ட் ஸ்ட்ரீம்னா ரொம்ப மெயின்ஸ் லெவல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். என்னன்னா ஒரு 5 போட் ABCDEன்ட்டு அவங்களுடைய அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். அந்த டேபிள் காலம் ஒன்று சொல்லியிருக்காங்க. பார் கிராஃபில் வந்துட்டு எல்லா போட்டோட அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, ஸோ டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வந்து டைம் டேக்கன் பை போட் ஏ டு கவர் போத் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து போட் ஏக்கு வந்து 448. ஸோ அப்ஸ்ட்ரீம்லேயும் 448 போகணும், டவுன் ஸ்ட்ரீம்லேயும் 448 வந்து ரிட்டர்ன் வரணும். ரெண்டுத்துக்கும் அவர் எடுத்துக்கிற டோட்டல் டைம் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீமில் வந்துட்டு 448 டிவைடட் பை ஏவுடைய அப் ஸ்பீடு வந்து 14 ப்ளஸ் ரிமைனிங் அதே சேம் டிஸ்டன்ஸ் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் வர்றதுக்கு டவுன் ஸ்பீடு வந்து 16. எல்லாமே பார் கிராஃப்லேயே இருக்குது டேரெக்டாக. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதை 14 கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ் 2 டைம்ஸ், இது வந்து 16 கேன்சல் பண்ணால் 2 8 வரும். ஸோ டைம் வந்துட்டு 32 + 28 60 ஹவர்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 60 ஹவர்ஸ். செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் போட் ஏ இன் ஸ்டில் வாட்டர் டு ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஃபார் பி. ஸோ ஏக்கு அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இருக்குது, அதுலேருந்து ஸ்டில் ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரியே பிக்கும் அப்ஸ்ட்ரீம் இருக்குது டவுன் ஸ்ட்ரீம் இருக்குது, அதுலேருந்து ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டேரக்ட் கொஸ்டின் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஏவோடைய ஸ்டில் ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஏக்கு வந்துட்டு அப் ஸ்பீடு வந்துட்டு 14, டவுன் ஸ்பீடு வந்துட்டு 16. ஸோ ஸ்டில் ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஏவுடைய ஸ்டில் ஸ்பீடு வந்து 16 + 14 / 2. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, போட் ஸ்பீடு வேணும் அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் + டவுன் ஸ்ட்ரீம் / 2. இதுவே ரிவர்ஸ் ஸ்பீடு வேணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் - அப்ஸ்ட்ரீம் / 2. இது வந்து பேசிக் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஏவுடைய ஸ்டில் ஸ்பீடு வந்து 15 வரும். அதுவே பிக்கு பாருங்கள், பிக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ரீம் வந்துட்டு 12 கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 18 சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ரிவர்ஸ் ஸ்பீடு வேணும். ஸோ பியோட ரிவர்ஸ் ஸ்பீடு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 18 - 12 / 2 வரும். ஸோ 6/2 3 வரும். ஸோ ரேஷியோ வந்து 15:3. சிம்பிளிஃபை பண்ணால் 5:1. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு போட் சி டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ண எடுத்துக்கிற டைம், போட் டி அப்ஸ்ட்ரீமில் எவ்வளோ டைம் எடுக்குது, ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சி வந்து டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்ற பார்த்துடலாம். சியுடைய டிஸ்டன்ஸ் வந்து 270 கிலோமீட்டர்.
ஸோ இது வந்து சிடின்னு எடுத்துங்க. ஸோ சியோட டிஸ்டன்ஸ் வந்து 270 கிலோமீட்டர், டியோடைய டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 45. ஸோ இதுக்கும் டியுடைய அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் அப்ஸ்ட்ரீம் டைமுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க. டியுடைய டிஸ்டன்ஸ் வந்து 231, டியுடைய அப் ஸ்பீடு வந்துட்டு 7. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட்டு இதை 7ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டைம்ஸ்னு வரும், ரிமைனிங் வந்து 3 டைம்ஸ். ஸோ இதை 45ல் டேரெக்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் வரும். ஸோ 6 × 33 சிம்பிளிஃபை பண்ணால் 2:11. இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் போட்ஸ் தட் ஹேவ் தேர் ஸ்பீட் கிரேட்டர் தேன் ஆவரேஜ் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் ஆல் போட்ஸ் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா போட்டோட ஸ்டில் வாட்டர் ஸ்பீடையும் கண்டுபிடிச்சி அதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ எத்தனை போட்டுக்கு வந்து அந்த ஆவரேஜ் ஸ்பீடோட கிரேட்டர் ஸ்பீட் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வேறு வழியெல்லாம் இது எல்லா போட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் ஸ்டில் ஸ்பீடு. ஸோ டேரக்ட் கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஏக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 15 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் கொஸ்டினில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் ஸ்டில் ஸ்பீட் வந்து ஏ வந்து 15. அதேமாதிரி பிக்கு வந்துட்டு அப் ஸ்பீட் 12, டவுன் ஸ்பீட் 18. ஸோ 12 + 18 / 2 போட்டிங்கன்னா பியும் 15 தான். அதேமாதிரி சிக்கு 15 + 45 / 2 போட்டிங்கன்னா 13 வரும். டிக்கு வந்து 7 + 11 / 2 போட்டிங்கன்னா 9 வரும். ஈக்கு வந்துட்டு 40 + 70 / 2 போட்டிங்கன்னா 55 வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 30, 60, 69, 74, 124 வரும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 124/5 போட்ஸா? ஸோ 5 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 24.8 வரும் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ எத்தனை போட்டுக்கு வந்து இந்த 24.8ஓட அதிக ஸ்பீட் இருக்குது? ஸோ 31, 55. ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் போட்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ 2 போட்ஸ், 2 போட்டுக்கு மட்டும்தான் அந்த ஆவரேஜ் ஸ்பீடோட கிரேட்டர் ஸ்பீடு இருக்குது, அந்த ஸ்டில் ஸ்பீட். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 2. ஸோ அடுத்து இந்த டிஏல லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் வந்து என்னென்னா, போட் டியோட ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 100% இன்க்ரீஸ் ஆனால் அந்த டிக்கு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸை அப்ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டிக்கு வந்துட்டு என்ன டிஸ்டன்ஸு, அதனுடைய ஸ்டில் ஸ்பீடு ரிவர்ஸ் ஸ்பீடு என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிக்கு வந்து கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 231 கிலோமீட்டர். ஸோ இது டேரெக்டாகவே இருக்குது. டியுடைய ரிவர்ஸ் ஸ்பீடு வந்து என்ன வரும்? அப்ஸ்ட்ரீம் வந்து 7, டவுன் ஸ்ட்ரீம் வந்து 11. ஸோ ரிவர்ஸ் ஸ்பீடு வந்து 7 - 11 / 2 போட்டிங்கன்னா 2ன்னு வரும். ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 வந்துட்டு 100% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த 2 மாதிரியே ட்வைஸ் ஆகும். ஸோ 2 + 2 4ன்னு ஆயிரும். இப்போ புது ரிவர் வந்து 4. போட் ஸ்பீடு வந்து என்ன வரும்? டிக்கு 7 + 11 / 2. ஸோ 9 வருமா? இப்போ புது அப் ஸ்பீடு வந்து என்ன வரும்? 9 - 4, 5 கிலோமீட்டர். ஸோ எடுத்து வர டைம் வந்து 231 / 5 போட்டிங்கன்னா 4 டைம்ஸ் 6 டைம்ஸ். ஸோ 46.2 hours எடுத்துக்கும் அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் படி ட்ராவல் பண்ணால். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ அதாவது 5 டேஸில் மண்டே டு ஃப்ரைடே 5 டேஸில் ஜூக்கு வந்த மேல் அண்ட் ஃபீமேல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மேல், ஃபீமேல். ஸோ மண்டே டு ஃப்ரைடே. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ டோட்டல் மேல் இஸ்ட்டு ஃபீமேல் வந்து 3:2 ரேஷியோ சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நமக்கு தேவையான டீட்டெயில் மட்டும் பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜில் சொல்கிறதெல்லாம் கடைசியாக பார்த்துக்கணும். ஸோ ஓவராலாக வேல்யூஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக பர்சன்டேஜில் சொல்லாமல் நம்பர்ஸ், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மண்டேல வந்து 120 வந்து ஃபீமேல் சொல்கிறாங்க. ஸோ மண்டே இங்கே இருக்குது, ஃபீமேல் வந்து 120. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேல் விசிட்டர்ஸ் ஆன் டியூஸ்டேஸ் 180. ஸோ டியூஸ்டேல மேல் விசிட்டர் வந்து 180, which is 200% more than the male visitors on Wednesday. வெனஸ்டேயில் இருக்க மேல் விசிட்டர்ஸை விட இது வந்து 200% மோர். 200% மோர்னு என்ன வரும்? 100ஆக இருந்தால் 300ஆக இருக்கும். ஸோ இந்த 300ஓட வேல்யூ வந்து 180னா, அதை ரேஷியோ எடுத்திங்கன்னா 1:3. இந்த 3 யூனிட்ஸோட வேல்யூ 180னா 1 யூனிட் வந்து 16 வருமா? அப்போது வெனஸ்டேயில் வர்ற மேல் வந்து 60. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா,
வெனஸ்டே அண்ட் 60 மோர் தென் ஃபீமேல் ஆன் வெனஸ்டே. இங்கே வெனஸ்டேயில் இருக்க ஃபீமேலை விட 60 மோர். அப்போ இங்கே வந்து என்ன வரும், 180 மைனஸ் 60 பண்ணிங்கன்னா 120. அடுத்த பாயிண்ட் வந்து ரேஷியோ ஆஃப் மேல் விசிட்டர்ஸ் ஆன் டியூஸ்டே டு மேல் விசிட்டர்ஸ் ஆன் ஃப்ரைடே. ரேஷியோ வந்து 1:1. ஸோ இங்கே 180 இருக்குன்னா ஃப்ரைடேயில் போன மேலும் 180 தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 180. ஓகேவா. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, டோட்டல் மேல் விசிட்டர்ஸ் ஆன் தேர்ஸ்டே இஸ் thrice ஆஃப் டோட்டல் ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் ஃப்ரைடே. ஸோ இது வந்து இங்கே இருக்க ஃபீமேலை விட இங்கே வந்து த்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3x இருந்தால் இது வந்து எக்ஸ்ன்னு இருக்கும். அடுத்து வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்து 1200 சொல்லிட்டாங்க. ஸோ 3 + 2 5 யூனிட்ஸ் வந்து 1200னா மேல் மட்டும் எவ்வளோ இருப்பாங்க, 720. ஏன்னா 5 யூனிட்ஸ் வந்து 1200னா 1 யூனிட் வந்து 240. அப்போ மேல் மட்டும் 3 யூனிட் 720 வரும். இது வந்து 418 வரும். இது வந்து டோட்டல். இப்போது வேறு என்ன டேட்டாலாம் நமக்கு கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்களே, பர்சன்டேஜில் சொல்லியிருந்தாங்களே, அந்த பாயிண்ட் பாருங்கள். 20% ஆஃப் த டோட்டல் விசிட்டர்ஸ் விசிட்டட் ஆன் தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டேயில் வந்து 20% டோட்டல் விசிட்டர்ஸ். டோட்டல் வந்து 1200, அதில் 20%னா 240 வரும். ஸோ தேர்ஸ்டேயில் டோட்டல் வந்து 240. ஸோ இதை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிங்க ஜஸ்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் விசிட்டர்ஸ் ஆன் மண்டே இஸ் 22.5% ஆஃப் டோட்டல் விசிட்டர்ஸ். மண்டேயில் வந்துட்டு ஆல்ரெடி ஃபீமேல் தெரியும். மண்டேயில் வர டோட்டல் வந்து மொத்தம் 1200ல் 22.5%. ஸோ 1200ல் 22.5% என்ன வரும், இது வந்து 45/2ன்னு போட்டிங்கன்னா 200 வரும். இது 6 × 45 270 வரும். ஸோ மண்டேயில் டோட்டல் வந்து 270. அதில் 120 வந்து ஃபீமேல். அப்போ ரிமைனிங் 150 வந்து மேல். இப்போது இந்த வேல்யூ மட்டும் மிஸ் ஆகுதா. ஸோ நமக்கு டோட்டல் வேல்யூ இருக்குது, ரிமைனிங் 4 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த டோட்டல்லேருந்து இந்த 4 வேல்யூஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிமைனிங் வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா 720லேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். 150 330 390 570. ஸோ 720ல் 570 போச்சுன்னா ரிமைனிங் வந்துட்டு 150. ஸோ இந்த 3xக்கு பதிலாக 150. ஸோ இந்த 3x 150னா இந்த எக்ஸ் வந்துட்டு 15 இருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ இன்னும் ரிமைனிங் ஃபில் பண்ண வேண்டியது என்னென்னா 20%. ஸோ அகைன் அந்த பர்சன்டேஜ் நம்ம ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கோம். தேர்ஸ்டேயில் வந்துட்டு 20% ஆஃப் டோட்டல் விசிட்டர்ஸ். ஸோ இங்கே 240 ஆல்ரெடி மேலே வந்து 150னா ரிமைனிங் 90 வந்து ஃபீமேலாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே மிஸ் ஆனது வந்து இந்த ஒரு வேல்யூ. ஸோ டோட்டல்லேருந்து இந்த 4 வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்துடும். ஸோ டோட்டல் 480. இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 120 240 330 380. ஸோ ரிமைனிங் வந்து 100. ஸோ 100. ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கொஸ்டின் எல்லாமே டேரக்ட் கொஸ்டின் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மேல் விசிட்டர்ஸ் அண்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் 5 days? ஸோ ஆவரேஜ் மேல் விசிட்டர்ஸ் ஆன் 5 daysனா 5 daysல டோட்டல் வந்து 720. ஆவரேஜ் வந்து 720/5 பண்ணிங்கன்னா என்ன வரும், 144 வரும். அதேமாதிரி ஃபீமேலுக்கு 480/5 பண்ணிங்கன்னா 96 வரும். ஸோ இந்த ரேஷியோ வந்துட்டு ரேஷியோ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ 96/44 டிஃப்ரென்ஸ் வந்து 448. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 48. ஸோ இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஆன் ஃப்ரைடே. ஃப்ரைடேயில் வந்து டோட்டல் விசிட்டர்ஸ் வந்து 230. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 230. அடுத்த தேர்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேல் விசிட்டர்ஸ் ஆன் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே. டியூஸ்டே மேல் விசிட்டர்ஸ் 180, ஃப்ரைடே மேல் விசிட்டர் 180. ஸோ டோட்டலாக தேர்ட் கொஸ்டின் வந்து 360. டுகெதர் டு த ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் த சேம் டே. ஸோ சேம் டே டியூஸ்டே ஃப்ரைடேயில் 100 50 150. ஸோ 360 150 ரேஷியோ எடுத்திங்கன்னா 12:5 வரும். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 12:5. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். டோட்டல் ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் விச் டே இஸ் த லோயஸ்ட். ஸோ லோயஸ்ட் வந்து எங்கே வருது, ஸோ 90. ஸோ தேர்ஸ்டே தான் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து தேர்ஸ்டே. அடுத்து வந்து ஃபிஃப்த் கொஸ்டின். டோட்டல் விசிட்டர்ஸ் ஆன் வெனஸ்டே இஸ் ஹவு மச் % ஆஃப் டோட்டல் விசிட்டர்ஸ் ஆன் தேர்ஸ்டே. வெனஸ்டேயில் டோட்டல் விசிட்டர் வந்து 60 + 120 வந்து இது வந்து ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ 180 டிவைட் பை தேர்ஸ்டே டோட்டல் விசிட்டர்ஸ் 150 + 90 240. ஸோ இந்த பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3/4 வரும். ஸோ 75%. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 75%.
ஸோ இந்த டி வந்து அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த டேட்டா மட்டும் ஃபில் பண்ணோம்னா எல்லாமே ஒரே லைன் கொஸ்டின் தான்.